சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்து வானிலை மையம் தெரிவித்துள்ளது என்ன என்பது தொடர்பாக செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் தகவலை கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். சென்னையை தொடர்ந்து தமிழகத்தில் வேறு எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கு? வானிலை மையம் என்ன சொல்லியிருக்கு ராமச்சந்திரன்? வணக்கம். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தரை காற்றும் அதிக அளவில் வீசுவதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை மெரினா கடற்கரை பகுதி. இந்த கடற்கரை பகுதியில் தற்பொழுது இன்று காலை முதல் புழுதி காற்று அதிக அளவில் வீசுவதை நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில் காலையில் அதிக அளவில் பொதுமக்கள் நடைபெற்று செல்வார்கள். அதே போல இருசக்கர வாகனத்தில் இந்த சாலையில் பயன்படுத்துவர்கள் அனைவருமே சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. சாலையில் நடந்து செல்லாவே தள்ளி கடற்படையில் இருக்கக்கூடிய அந்த மணல் பரப்புகள் கூட அணுகு சாலை சர்வீஸ் சாலையில் விழக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் இங்க காண முடிகிறது. பொதுமக்களோ அதே போல நடைபெற்று செல்வர்களோ இந்த சாலையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு காணப்படுகிறது. ஏற்கனவே கடந்த மே மாதம் 4ஆம் தேதி முதல் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை அக்னி நட்சத்திரம் அதிக அளவில் காணப்பட்டது. குறிப்பாக 107 டிகிரி பாரன்ஹீட் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறது. இதனால் பொதுமக்கள் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழல் நிலவியது. ஆனால் இன்று அப்படியே முற்றிலுமாக மாறுகிறது. தற்பொழுது சூரியன் எங்கே என்று தேடக்கூடிய நிலவில் தற்பொழுது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. ஒரு இதமான சூழல் தற்பொழுது மாநகர் பகுதி நிலவக்கூடிய காட்சியில் காண முடிகிறது. ஆனால் மெரினா கடற்கரையில் காற்றின் வேகம், தரைக்காற்றின் வேகம் அதிக அளவில் காணப்படுவதால் இந்த பகுதியில் பொதுமக்கள் தற்பொழுது நடைபெற்று செல்வர்கள், வாகனத்தில் செல்வர்கள், நம்ம ஏராளமான பொதுமக்கள் விடுமுறை வாரத்தின் சனிக்கிழமை என்பதால், இறுதி நாள் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் இந்த கடற்கரையை பயன்படுத்தக்கூடிய ஒரு காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் அதிக அளவில் எதிரே செல்லக்கூடிய அவர்கள் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு புழுதி காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த பகுதி தற்பொழுது ஒரு இதமான சூழல் இருப்பதாகவே பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இன்று மாலை அல்லது இரவு சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.